ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரம் கொட்டை வந்திருக்கு. அது என்னது மரம் கொட்டைன்னு நினைப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி. நாங்கள் இப்போ மரம் கொட்டை கீழே வந்து கிடக்குதான்னு பொறுக்கிறதுக்காக போயிருக்கோம். ஏன்னா வேறு வழி இல்லை, அது வெடித்து கீழே தான் கொட்டும். எங்களுக்கே தெரியாமல் இந்த மரத்தை வெட்டி போட்டலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தாக்கா ரொம்ப நாளாகவே கொட்டிக்கிட்டு இருந்திருக்கு போல் காய்ச்சி. அதை பக்கத்தில் இருந்தவங்க பொறுக்கிட்டு போயிட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்சது லாஸ்ட். ஆனால் இன்னும் சீசன் இருக்குது. கொஞ்சம் 2 3 இருக்குது. அது எப்போ விழுன்னு தெரியாது. விழுந்தாலும் நமக்கு கிடைக்காது, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு, இது உள்ளே முள்ளாக இருக்கும், அது உள்ளே தான் இருக்கும். நம்ம அதை எடுக்கலாம். நம்ம இப்போ எவ்வளோ பொறிக்கிருக்கோமோ. இப்படி தான் கூண்டு மாதிரி இருக்குது. முள் கையை வைக்க முடியாது. இதுக்குள்ளே தான் அந்த விதை இருக்குது. இது வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு இது கைப்படாமல் இப்போ அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கஷ்டில் பார்த்தாக்கா நிறையா சொத்தையும் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கிறதுனால சொத்தையும் இருக்கும் போல் எனக்கு தெரியல. இந்த சைஸ் இந்த ஊரில் கொஞ்சம் விலை அதிகம். ஏன்னா இங்கே நாங்கள் சுட்டு விற்பாங்க. 6 கொட்டை சுட்டு கொடுத்தாக்கா 2 ஈரோ நாங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அதனால் நம்ம வீட்லேயே இது காய்ச்சி நம்மளே எடுத்து இதை நம்ம செய்து ரொம்ப சந்தோஷம். காட்டு செடின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தாக்கா ஒரு பொக்கிஷமாக நிற்கிது. எங்கள் அம்மா கொடுத்த செடி இது. இந்த கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சொந்தமும் உள்ளே இருந்தது. நிறைய பூச்சிங்களும் உள்ளே இருந்தார். அதனால் பார்த்து தான் நம்ம செய்யணும். அது மேலே ஃபுல்லாக முள் கையில் குத்திச்சுன்னா இந்த முள் கடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொக்கிஷம் மாதிரி இந்த மாதிரி ஒரு பொருள். இதெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு தெரியல. எங்களுக்கு பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எல்லாத்தையும் இப்போ பிச்சு எடுத்துகிட்டு நல்ல கொட்டைங்கள்லாம் நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்ல கொட்டைங்க பார்த்து எடுத்துகிட்டு சொத்தையெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம்லாம். ஆனால் இதுதான் எங்களுக்கு லாஸ்ட்டே கிடச்சது. பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சந்தோஷம் தான். அவங்க சாப்பிட்டதெல்லாம் வீணாக போகாத அளவுக்கு ஒண்டி சாப்பிட்டாங்கன்னு சந்தோஷம் தான் இருக்குது. என்ன நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு அப்புறம் நான் சொல்கிறேன்.
என்னடா மரம் கொட்டன்னு சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. நாங்கள் இதுக்கு பேர் வந்து மரங்கொட்டன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஷிப் பேர் வந்து சத்யன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வாயில் நுழையில, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச பேரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது வந்து நம்ம எடுத்தாச்சு. நல்லா சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் வந்து இதை அப்படியே கொட்டி நம்ம இப்போ ஊற விட்டுடலாம். எதுக்குன்னா மேலே இருக்கிற அந்த தூசு அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊறிடுச்சு. நம்ம மேலே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் படர்ந்துருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கழுவி இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மேலே வந்து கத்தி வச்சு 2ஆக வந்து இதை கீறி எடுத்துக்கணும். கை பத்திரமா வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் கீறி எடுத்துக்கணும். கீறி எடுத்த பிறகு மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் வந்து நாங்கள் ஊற வச்சுக்கிட்டோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும், அதுக்காக தான். இப்போ ஊற வச்சு முடிச்சிருச்சு. நம்ம எடுத்து ஏர் ஃப்ரையரில் போட்டு நாங்கள் சுட போகிறோம். ஆனால் இதை நீங்கள் இட்லி குண்டானில் வச்சும் சுடலாம், இல்லைன்னா அவனில் வச்சும் சுடலாம், இல்லைன்னா நெருப்பில் வச்சு கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நெருப்பில் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து இதில் போட்டு சுட்டு சாப்பிட போகிறோம். இதில் நாங்கள் இப்போ வச்சுட்டோம். 20 நிமிஷம் 200 டிகிரி அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. வெந்துக்கிட்டே இருக்கக்குள்ள இடையில ஒரு தடவை நம்ம எடுத்து வெளியே எடுத்து நம்ம திருப்பி விட்டோம்னா பின்னாடி பக்கம் வேகும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம இப்போ உரித்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சுட சுட இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே உரித்து ஆளுக்கு 2 3 சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.